எங்க போனாலும் சமணங்கால் பொசிஷன். என்னமோ காலை கீழே தொங்க போட்டு உட்கார்ந்தா யாராவது காலை திருடிட்டு போயிடுற மாதிரி சமணங்கால் பொசிஷன்ல உட்கார்றது. கீழே உட்கார்ந்தாலும் சமணங்கால், சேர்ல உட்கார்ந்தாலும் சமணங்கால், எங்கேயாவது பறவையில உட்கார்ந்தாலும் சமணங்கால். அந்த மாதிரி இந்த தாமரைப்பூ பொசிஷன்ல உட்கார்றாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இந்த டெஸ்ட்டை மறக்காம பண்ண சொல்லுங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேரு தான் டங் கண்ட்ரோல் டெஸ்ட். சோ இந்த மாதிரி நேரா சமணங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸும் அண்ட் சைடுல ஒரு 2 செகண்ட்ஸும் அண்ட் பின்னாடி ஒரு 2 செகண்ட்ஸும் போக போறீங்க. அந்த மாதிரி போகும்போது முன்னாடி இப்படி வரும்போது டப்புன்னு விழுந்துறீங்க, இல்ல சைடுல போகும்போது இப்படி பேலன்ஸ் இல்லாம போகுது, பின்னாடி போகும்போது இந்த 2 காலும் இப்படி தூக்கிடுது, அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ உங்களோட கோர் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம், உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க சமணங்கால் பொசிஷனை அதிகமா பெரிய பேஸா வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சோ அதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. முக்கியமா நீங்க பாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்டாமினல் பிரேசிங். சோ இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துட்டு ரெண்டு முட்டியுமே பெண்ட் பண்ணிட்டு உங்களோட லோவர் அப்டமனை டைட்டன் பண்ற மாதிரி, டக்கிங் பண்ற மாதிரி உள்ள ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி டக்கிங் பண்ணிட்டு 1 2 3 4 5 and relax. And second exercise pelvic tilts. So இந்த மாதிரி அதே flat positionல படுத்துட்டு ரெண்டு முட்டியும் bend பண்ணிட்டு உங்களோட pelvis-ஐ பின்னாடி floorல இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கிற மாதிரி ஒரு 5 to 10 seconds hold பண்ணிட்டு 3 times நீங்க repeat பண்ண போறீங்க. So 1 2 3 4 5 relax. Third exercise sitting upright posture. So இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு உங்களோட hands எல்லாமே free and feetமே flat-ஆ கீழே தரையில படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 20 to 30 seconds இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு நார்மல் பிரீதிங்ல அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி ஒரு 20 to 30 seconds மெயின்டைன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. மறக்காம நீங்க பாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Thank you.